ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். இந்த சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கலப்படமற்ற பாலை வந்து எப்படி கண்டறியுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாலில் உள்ள பொதுவான கலப்படத்தை கண்டறிய இந்த எளிமையான பரிசோதனைகளை வந்துட்டு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தினமும் வந்து பருகும் பாலின் தரத்தை சோதித்து பார்த்துருக்கீங்களான்னா இல்லை. ஏன் அப்படின்னா, கடையில் நம்ம போகிறோம், பால் பாக்கெட்டு வந்து காசு கொடுத்து வாங்குகிறோம். அந்த பால் வந்து தரமானது அங்கே ஒரு குறியீடு கொடுத்துருப்பாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்துட்டு அவங்க வந்து ஒரு தர சான்றிதழ் வந்து அந்த பால் பையில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்பி நம்ம வந்துட்டு அதை நம்ம இது பண்ணுறோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்துட்டு அதை செக் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னா இல்லை, கிடையாது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தினமும் பருகும் பாலில் ஏதாவது கலப்படம் உள்ளதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளவும், அதன் தரத்தை சோதித்து பார்க்கவும் நம்ம வீட்டிலேயே வந்து சில பரிசோதனைகளை வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். பாலில் உள்ள பொதுவான கலப்படத்தை கண்டறிய உதவும் இந்த எளிமையான பரிசோதனைகளை வந்துட்டு இந்திய உணவு பாதுகாப்பு அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தண்ணீர் கலப்பட டெஸ்ட்டுன்னு இப்போ ஒரு டெஸ்ட் இருக்குது. அது பேர், அதாவது ஒரு துளி பாலை எடுத்து பாலிஷான சாய்வான தரையில் இருக்கிற மாதிரி, அதாவது வந்து ஒரு ஒரு துளி பாலை எடுத்து பாலிஷான சாய்வான தரையில் வந்து நீங்கள் அந்த இடத்துலேருந்து பாலை விட்டீங்க அப்படின்னா, அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்து பாருங்கள். தூய்மையான பாலாக இருந்தால் பால் துளி அதே இடத்துல இருக்கும், அல்லது மெதுவாக வந்து அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படியே வந்து நகர்ந்து போகும். அதுவே தண்ணீர் கலந்த பால் அப்படின்னா வேகமாக கீழே அப்படியே வடிஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னா, கலப்படமற்ற பாலில் பிசுபிசுப்பும் இழுவிசையும் அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு அது சீக்கிரமாக வந்து அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிரும். அதாவது எப்படின்னா, ஒரு பால் எடுத்து நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா, அது வந்து தூய்மையான பாலாக இருந்தால் அதே இடத்துல இருக்கும். சப்போஸ் கலப்பட பாலாக இருந்தால் அந்த இடத்துல வந்து அதை விட்டு மூவ் ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு மெத்தேடு. ரெண்டாவது வந்து பாலில் மாவு கலப்பட டெஸ்ட்டு. அதாவது ஏதாவது இந்த கலப்பட அதாவது பால் பவுட்ரு இந்த மாதிரி வந்து கலந்துருக்காங்களான்னு கண்டுபிடிக்குது அப்படின்னா, 2லேருந்து 3 மில்லி பாலை வந்து நீங்கள் கொதிக்க வைத்து குளிர வச்சிட்டிங்க அப்படின்னா, அதில் 2லேருந்து 3 துளிகள் வந்து அயோடின் கரைசலை வந்து ஊற்றணும். அதாவது உப்பு ஏதாவது ஊற்றுனீங்கன்னா, கலப்படமற்ற பாலாக இருந்தால் நிறம் எதுவும் மாறாது, அல்லது லேசாக வந்து மஞ்சள் நிறத்தில் மாறும். மாவு பண்டம் எதுவும் கலந்திருந்தாலும் வந்து பாலின் நிறம் வந்து நீலமாக வந்து மாறி இருக்கும். இதுதான் வந்து பால் பவுடர் ஏதாவது கலந்துருக்காங்க அப்படின்னு, அதாவது அயோடினை வந்து நீங்கள் கரைசலில் ஊற்றுனீங்க அப்படின்னா, கலப்படமற்ற பாலாக இருந்தது அப்படின்னா நிறம் வந்து எதுவும் மாறாது. கலப்படமற்ற தூயமாக இருந்துச்சுன்னா எதுவும் மாறாது. அதுவே வந்து ஏதாவது கலந்துருந்தாங்க அப்படின்னா லேசாக வந்து மஞ்சள் நிறத்தில் மாறும். அப்போனா அந்த பாலில் வந்து பால் பவுட்ரு இல்லைனா வேறு ஏதாவது பவுட்ரு ஏதாவது கலந்துருப்பாங்கன்னு ஒரு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிடர்ஜென்ட் கலப்பட டெஸ்ட்டு. இதுதான் வந்து முக்கியமானது. ஏன் அப்படின்னா, ஒரு சில கம்பெனி வந்து லாப நோக்கத்திற்காக அந்த பாலில் நுர வர்றதுக்காக இந்த சோப்பு தூளில் யூஸ் பண்ணுற அந்த டிடர்ஜென்ட்டை வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்க. கண்ணாடி கிளாஸில் ஒரு 5 மில்லி பாலை எடுத்துக்கிட்டு அதே அளவு தண்ணீரை பாலில் சேர்க்கும்போது பின்னர் இந்த கலவையில் நன்றாக அதாவது ஷேக் பண்ணோம் அப்படின்னா, பாலில் கலப்படம் இல்லை என்றால் வந்து நுரை எதுவுமே வராது, அல்லது லேசாக தான் வரும். டிடர்ஜென்ட் கலந்துருந்தாங்க அப்படின்னா பாலிலிருந்து நுரை வந்து பொங்கி வர மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நம்ம அடுப்பில் காய்ச்சணும் அப்படின்னா எப்படி பால் பொங்குதோ அதே மாதிரி அதிகமாக பொங்கி வரும். இது வந்து அந்த பாலில் கலப்படம் பண்ண டிடர்ஜென்ட் கலப்பட பொருளால் தான் வந்து வருது. இதுக்கப்புறம் வந்து யூரியா கலப்பட டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதாவது என்னன்னா, இந்த டெஸ்ட் டியூப்பில் 5 மில்லி பாலை எடுத்துட்டு அதே அளவு சோயாபீன் அல்லது பருப்பு பொடியை வந்து பாலில் நம்ம சேர்க்கணும். 5 நிமிஷங்களுக்கு இதை நன்றாக வந்து நம்ம ஷேக் பண்ணணும். அந்த இதை ஷேக் பண்ணோம் அப்படின்னா, இந்த கலவையில் இருப்பு வந்து ரெட் லிட்மஸ் தாளை வந்து நம்ம நனைய வச்சு பார்த்தோம் அப்படின்னா, பாலில் கலப்படம் இல்லை அப்படின்னா அந்த ரெட் லிட்மஸ் தாள் வந்து நிறமே மாறாது. ஒருவேளை பாலில் யூரியா கலந்துருந்தாங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்க லிட்மஸ் தாள் வந்துட்டு நீல கலரில் மாறிடும். இப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த பாலில் யூரியா வந்து கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்லிமன் கலக்கப்படுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். டெஸ்ட் டியூப்பில் 10 மில்லி பாலை எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து 2லேருந்து 3 செறிவூட்டப்பட்ட சல்ஃபூரிக் ஆசிடை வந்து டெஸ்ட் டியூப் ஓரங்களில் ஊற்றுனீங்க அப்படின்னா, இந்த சமயத்தில் எக்காரணம் கொண்டும் அசைத்து விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பாலில் கலப்படம் இல்லைன்னா இரண்டுக்கும் நடுவே எந்தவித நிறமும் மாறி இருக்காது. அதுவே பார்மலின் கலந்திருந்தால் பாலிற்கும் ஆசிட்டுக்கும் இடையே நீல நிறத்தில் வந்து வளையம் போல் வந்து தோன்றும் அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்மலின் கலக்கப்பட்டிருந்தால் தான் வந்து இப்படி வரும்.
செயற்கை பால் டெஸ்ட் அப்படின்னா 5 மில்லியிலிருந்து பாலில் அதே அளவு தண்ணீரை நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த கலவையை நன்றாக குலுக்குனீங்க அப்படின்னா கலப்பற்றமான பால் அப்படின்னு வந்துச்சுன்னா, செயற்கை பால் டெஸ்ட் அப்படின்னா 5 மில்லி பாலை நீங்கள் எடுத்துட்டு அதே அளவு தண்ணீரை நீங்கள் சேர்த்து இந்த கலவையில் நன்றாக வந்து அந்த பாட்டிலில் ஊற்றி ஷேக் பண்ணீங்க அப்படின்னா கலப்படமற்ற பால் அப்படின்னா நுரையே வராது. செயற்கை பால்லாம் கண்டிப்பாக வந்து நுரை வரும். இப்படி தான் வந்து பாலை வந்து நல்ல பாலா இல்லை கெட்ட பாலா கலப்படமாக தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி